Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, இப்போ ரீசன்ட்டா வந்த ஒரு அப்டேட் பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகம் இருக்கு. நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய फ्रेंड्स வந்து இந்த சந்தேகம் கேட்டிருக்காங்க. சோ இப்போ அதற்கான ஒரு பதில் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது முன்னாடி எல்லாம் நம்மட்ட என்ன கேக்கும்னா, இந்த வீடியோ வந்து என்ன லாங்குவேஜ் அப்படிங்கறத செலக்ட் பண்றதுக்கு கேக்கும். அது நமக்கு கஷ்டமே கிடையாது. நம்ம எல்லாரும் சிம்பிளா கொடுத்துருவோம். நம்ம வந்து அந்த வீடியோல என்ன லாங்குவேஜ்ல பேசி இருக்கோமோ அதை வந்து செலக்ட் பண்ணுவோம். தமிழ்னா தமிழ் கொடுப்போம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுப்போம். ரொம்ப ஈஸி தான். ஆனா நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த அப்டேட்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீடியோவோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன லாங்குவேஜ் அப்படிங்கறத கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு எல்லாம் சந்தேகம் என்னன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் நம்ம வந்து அந்த டைட்டில் வந்து கொடுக்கும்போது ரெண்டு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, தமிழ்லயும் ஒரு டைட்டில் கொடுப்போம், இங்கிலீஷ்லயும் ஒரு டைட்டில் வந்து கொடுப்போம். நானுமே என்னோட இன்னொரு சேனல் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ நமக்கு என்ன குழப்பம்னா, இந்த மாதிரி கொடுக்கலாமா, ரெண்டு லாங்குவேஜில் கொடுக்கலாமா? ரெண்டு லாங்குவேஜில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அப்போ என்னது எதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம வந்து சிம்பிளாக வந்து இதை செலக்ட் பண்ணாமல் அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுறலாமா, அந்த மாதிரி கூட நம்ம வந்து நிறைய பேர் யோசிப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்குமே அதுக்கு வந்து பதில் சொல்ல தெரியல, ஏன்னா எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, யூடியூப்ல வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல நான் வந்து லைவ் சாட்டில் தான் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைமில் சரியாக புரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நம்ம சப்டைட்டில் கொடுக்குறத பற்றி சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. பட் வந்து என்னோட கொஸ்டின் அதுவாக இல்லை. நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு வீடியோவில் ரெண்டு லாங்குவேஜில் டைட்டில் கொடுக்கலாமா, அதே மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுறலாமா, அந்த மாதிரிலாம் தான் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்கள் வந்து இமெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இமெயிலில் வந்து அதை சென்ட் பண்ண சொன்னாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் சென்ட் பண்ண சொன்னாங்க. நானுமே அதை வந்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிவிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட இன்னொரு சேனலில் அந்த வீடியோ போடும்போது அதோட டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைட்டில் வந்து கொடுத்துருந்தேன். ஒன்று தமிழில், இன்னொன்று இங்கிலீஷில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்து அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுவுமே சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு வந்து சூப்பராக இமெயிலில் ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இது எதுக்குன்னு சொன்னாங்கன்னா, அதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டு விடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லாங்குவேஜில் வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் மற்றொரு லாங்குவேஜில் வேறொரு லாங்குவேஜில் நம்ம வந்து அதுக்கு ஒரு டைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது அந்த மாதிரிப்பட்ட அந்த ஆடியன்ஸுக்கு சரியான ஆடியன்ஸுக்கு அது வந்து ரீச் ஆகும், போய் சென்றடையும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது கொடுக்குறதுக்கு தான் அவங்க இதை வச்சிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு வந்து நம்ம நார்மலாக தமிழில் வீடியோ போட்டாலுமே நம்ம ரெண்டு லாங்குவேஜில் டைட்டில் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கேஸில் அவங்க எனக்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரே வீடியோவுக்கு நீங்கள் வந்து ரெண்டு லாங்குவேஜில் வந்து டைட்டில் கொடுக்கலாம், அது தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம கட்டாயம் அதை செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய டைட்டில் வந்து தமிழில் நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம், இங்கிலீஷில் ஒரு டைட்டில் கொடுக்குறோன்னா எது வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனில், அதாவது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கொடுக்கணும்ல, ஸோ அதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து டைட்டில் எழுதும்போது நம்ம வந்து குழம்பவே வேண்டாம், நம்ம ரெண்டு லாங்குவேஜில் நம்மளோட டைட்டில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டைட்டில் வந்து கட்டாயம் ஒரு லாங்குவேஜில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்லையும் கொடுத்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துக்கலாம். ஒரே வீடியோவுக்கு நம்ம ரெண்டு டைட்டில் வந்து கொடுக்கலாம். பட் வந்து செலக்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் நம்ம அதிகமாக எது வந்து யூஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நார்மலாக யூடியூப் ஆப்பில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எல்லாம் இந்த இது கேட்கவே கேட்காது. எங்கே கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பண்ணும்போது அல்லது குரோமில் வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து கேட்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது கேட்காது. எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப நம்ம ஏதாவது எடிட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அந்த டைமில் அங்கே இருக்கும் அந்த ஆப்ஷன். ஸோ வந்து நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே இந்த டவுட் வந்து இருந்துச்சு. நானுமே இப்போ கிளியர் ஆகிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.